வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆகிருக்கிற இந்தியன் 2 படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். படத்தோட கதையை ஈஸியாக ஆடியன்ஸ் கெஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. இருந்தாலும் படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸை முதல்ல பார்த்துருவோம். முதல்ல படத்தோட பாசிட்டிவ்ஸ். முதல்ல படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் பிஜிஎம். இந்தியன் தாத்தா வர்ற ஒரு சில இடங்களில் சீன்ஸ் எல்லாம் எலிவேட் பண்ணுற மாதிரி மாசான பிஜிஎம் போட்டு கொடுத்துருக்காரு. அது நல்லா இருக்கு ஒரு சில இடங்களில் மட்டும். அடுத்ததா இறந்து போன நெடுமுடி வேணு அண்ட் விவேக், இவங்க ரெண்டு பேரையும் ஏஐ விஎஃப்எக்ஸ்லாம் யூஸ் பண்ணி அப்படியே ரீக்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இறந்து போனவங்கள மறுபடியும் ஸ்க்ரீனில் பார்க்குறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அடுத்ததாக சினிமோட்டோகிராஃபி ரவிவர்மன், டாப் குவாலிட்டி செம்மையாக இருந்தது. ஓவராலாக இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஸ்ட்ராங்னு சொன்னால் அது டெக்னிக்கல் டீம்னு தாராளமாக சொல்லலாம். படத்தோட நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல படத்தோட கதை. அதான் படத்தோட கதையை சொல்லவே இல்லையாடான்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். 25-30 வருஷத்துக்கு முன்னாடி ஊழல் லஞ்சத்தை ஒழிச்சிட்டு போன இந்தியன் தாத்தா மறுபடியும் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கிறாரு. அவ்வளோதான். 99.9% ஆஃப் ஆடியன்ஸுக்கு இந்த படத்தோட கதையை ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவாங்க. ஒரு வயசான தாத்தா ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க போகிறாரு, அவ்வளோதானே. அப்படின்றதால எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இல்லாமல், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஏதோ வீட்டில் உட்காந்துட்டு ஓடிடியில் அன்பை செய்வத்தை ஐயோ பாவம்னு பார்த்த மாதிரி பார்த்துட்டு இருக்கானுங்க. ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க போகிறாரு. சரி, எப்படி ஒழிக்க போகிறாரு, எப்படியெல்லாம் ஒழிக்க போகிறாரு, அதில் ஏதாவது ட்விஸ்ட்டு இல்லை சர்ப்ரைஸ் இருக்குன்னு எதிர்பார்த்தா ஜஸ்ட்டு பட்டி டிங்கரிங் பண்ணி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அடுத்ததாக படத்தோட டைரக்டர் சங்கர் 1993லேருந்து 2024 வரைக்கும் சுமார் 14 படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு படத்துக்கும் 2லேருந்து 4 வருஷம் எடுத்துப்பார். ஏன்னா இவர் தான் பிரம்மாண்ட டைரக்டர் ஆச்சே. எத்தனை வருஷம் எடுத்தா என்ன, படம் நல்லா இருந்தால் போதுமே அப்படின்ற எதிர்பார்ப்போட பார்த்தா அதில் 8-9 படத்தில் ஊழல் லஞ்சத்தை மட்டுமே ஒழிச்சிட்டு இருக்காரு. அந்த ஒரு டெம்ப்ளேட்டை வச்சே ஓட்டிட்டு இருக்காரு. ஊழல் லஞ்சத்தை அர்ஜுனை வச்சு ஒழிச்சாரு, விக்ரமை வச்சு ஒழிச்சாரு, ரஜினியை வச்சு ஒழிச்சாரு, கமலை வச்சு ஒழிச்சிட்டே இருக்காரு. முடியல. கடைசியாக 2010 எந்திரன்னு ஒரு ஹிட்டு. அதுக்கப்புறமா இந்த 14 வருஷத்தில் 3 படம், 3மே ஃப்ளாப்பு. அவன் பாகுபலி, கேஜிஎஃப்னு 1000 கோடின்னு மாஸ் பண்ணிட்டு இருக்கான். ஒரு பிரம்மாண்ட இயக்குனர்னு பேர் எடுத்த இவர் ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தா ஒரு புது கதையை கூட யோசிக்க முடியாத அளவுக்கு சோம்பேறித்தனமாக இருந்து பழைய இந்தியன் மேலே ஒரு லேயரை போட்டு தூக்கிட்டு வந்திருக்காரு. கொடுமை. எத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர் நல்ல கதைகளோட வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க தெரியுமா? தமிழ் சினிமாவோட நேரம். அடுத்ததாக படத்தோட டைலாக்ஸு. இந்தியன் 1ல் என் பையனை மீசை குத்துதான்றதாலேயே என் மீசையை எடுத்தவன்டா இந்த சேனாபதினு அனல் பறக்கும் ஒவ்வொரு டைலாக்ஸும். ஆனால் இங்கே படிப்புக்கேற்ற வேலை இல்லை, வேலைக்கேற்ற சம்பளம் இல்லை, திருடுறவன் திருடிட்டே தான் இருக்கான், தப்பு செய்கிறவன் தப்பு பண்ணிகிட்டே தான் இருக்கான், சாப்பிட்றவன் சாப்பிட்டுட்டே தான் இருக்கான், தூங்குறவன் தூங்கிட்டே தான் இருக்கான், டிவி பார்க்குறவன் பார்த்துட்டே தான் இருக்கான், ரீல்ஸ் பண்ணுறவன் பண்ணிகிட்டே தான் இருக்கான். என்ன எழுவு டைலாக்டா இதெல்லாம். தேட்டரில் ஆடியன்ஸ் படம் பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு ஷார்ப்பான கத்தி எடுத்து பட்டுன்னு போட்டுருந்தா கூட பொட்டுன்னு செத்து போயிருப்பான். ஆனால் ஒரு மொக்க கத்தியை வச்சு அருன்னு அறுத்துட்டே இருக்கீங்களாடா. அடுத்ததாக பாபி சிம்ஹா அண்ட் சித்தார்த். இது மாதிரியான படங்களுக்கு இவங்க 2 பேரும் தேவையில்லாத எக்ஸ்ட்ரா லக்கேஜ். அண்ட் பிரியா பவானி சங்கர். அந்த செவரு இன்னும் எத்தனை படத்தை காவுவாங்கன்னே தெரியல. நடித்த எந்த படமும் தேரலை. அடுத்ததாக படத்தோட ஹீரோ உலகநாயகன் கமலஹாசன். சிவாஜிக்கு அப்புறம் நடிப்பில் நம்ம கமல் தாங்க அப்படின்னு பேர் எடுத்தவர் இப்போ கல்லா கட்டுறதுக்காகவே கமர்ஷியல் ரூட்டில் போயிட்டுருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ் சினிமாவே தவறான பாதையில் போயிட்டுருக்கோ அப்படின்னு நினைக்க தோணுது. அடுத்ததாக பலவிதமான கெட்டப்ஸில் வராரு. இதெல்லாம் தசவதாரம் படத்தில் ஆல்ரெடி அவர் பண்ணது நாமளும் பார்த்தாச்சு. இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் வந்துட்டு போகிற மாதிரி அடிக்கடிக்கு வந்துட்டு போகிறாரு. சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அடுத்ததாக இந்தியன் 1ல் 75 வயசு தாத்தாவாக அவர் பண்ண அந்த எமோஷ்னல் சீன்ஸாக இருக்கட்டும், கொலையாக இருக்கட்டும், அந்த வர்ம கலையாக இருக்கட்டும், சண்டையாக இருக்கட்டும், எல்லாமே ஆடியன்ஸ் நம்புகிற மாதிரி ரொம்ப நம்பகத்தன்மையாக இருந்தது. ஆனால் இங்கே அதே தாத்தா தான், ஆனால் 106 வயசு. அப்போ அந்த வீரியம் குறைஞ்சிருக்கணும். ஆனால் இங்கே 10 மடங்கு அதிகமாகி அவெஞ்சர்ஸை மிஞ்சிட்டாரு. சும்மா பறக்க விட்டு பந்தாடிட்டு இருக்காரு. முடியல. ஆடியன்ஸ் எதை கொடுத்தாலும் திங்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு மாட்டு சாணியையும் கோமியத்தையும் கொடுத்துருக்கானுங்க. ஏன்டா எங்களை பார்த்தா சங்கி மாதிரியாடா தெரியுது? நாம் எல்லாரும் சிஸ்டம் சரியில்லைன்னு கத்திட்டு இருக்கோம். ஆனால் அதை சரி பண்ணுறதுக்கு எதுவுமே பண்ணுறதில்ல. சரி, நீ என்ன பண்ண? கம்பேக் இண்டியன்னு தாத்தாவை கூப்பிட்டேன். போடா. படம் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாரும் ரொம்ப சலசலப்பாக என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணிட்டு ஒரு பக்கம் இருக்கான். இன்னொரு பக்கம் ஒரு கார்னரில் ஒரு 4 பேர் 2 காலுக்கு நடுவில் கையை வச்சுட்டு ரொம்ப அமைதியாக பார்த்துட்ருக்கான். என்னடா குளிர்தான்னு கேட்டால்,
இல்லை கமல் படம் எதில் திருப்திப்படுத்துதோ இல்லையோ, ஆனால் 4 கில்மா சீன் வச்சு திருப்திப்படுத்துவாங்க, அதுக்கு தான் காத்துட்ருக்கான்றான். அதே மாதிரி திருப்திப்படுத்திட்டாரு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி தாண்டா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான படம் இந்தியன். அதோட செகண்ட் பார்ட் எடுத்து அதோட வர்மக்கலையை வச்சு அதோட ஒரிஜினாலிட்டியை எப்படி கொலை பண்ணோன்றதை காட்டியிருக்காரு. இந்தியன் தாத்தா செத்துட்டாரு.